குட் மார்னிங் மாதாஜி. மார்னிங். காலங்காத்தாலே எனக்கு ஆர்டர் பண்ணது வந்துச்சு. ஆமாம், சூப்பர். நேற்று 10 நாள் ஆகும்ண்ணே. அப்படி தான் போட்டிருந்தது. ஆகஸ்ட் 7, 8 தான் வரும்னு. இன்றைக்கி வந்துச்சு 31. நான் ஆர்டர் பண்ணி 10 நாள் ஆகுதுண்ணா. சூப்பர். உங்கள் அப்பா கொடுத்த சீதன கட்டில் எனக்கு காலம் பார்த்தல ஒன்றும் பார்த்தல. அதை நான் மேலே இருந்து அந்த கட்டில் மேலே இருந்து ஹைட்லேருந்து கீழே விழுந்துட்டேன்னு சொல்லி தான் அந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்திங்களா. அப்போ சரி சின்னது வேணாம் உன் பெட்டை கொண்டு கீழே போட்டேன். இப்போ உன் ரூமுக்கு அது எட்டல. சரி அதை பிரித்து வச்சுட்டு பெருசு வாங்கியாச்சு. நல்லா கிங் சைஸ் பெருசு. கிங் சைஸ் இல்லை, குயின் சைஸ் தான் வாங்கியிருக்கேன். குயினா? என் ரூமுக்கு கிங் சைஸ் போட முடியாது. நல்லா பெரிய பெட்டு தான் வாங்கியிருக்கான். ஜாலியாக தூங்குவான். இப்போ போய் மாட்ட போகிறேன். ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் நான் தான் மாட்டேன். நம்மளே போய் வாங்கினோம்னா சர்வீஸ்க்கு ஆள் அனுப்புவாங்க. அவங்களே கொண்டு செட் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. இப்போ இவரே தான் மெக்கானிக்கு, இவரே தான் எல்லாமே, ஓனரு எல்லாமே இவர் தான். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு வந்து புதன்கிழமை நான்வெஜ் என்ன வாங்கி தருவான்னு பார்த்தா அப்பா சீக்கிரம் போயிட்டாரு கடைக்கு. நீ உனக்கு இந்த வேலை வந்துருச்சு. அதனால் இன்னைக்கு முட்டை ஒரு 5 முட்டை இருக்குது. அதை வச்சு அப்படியே முட்டை குழம்பு வச்சிடலாமான்னு ஒரு யோசனை நான் எடுத்து வச்சிட்டேன். ஓகே, முட்டை குழம்பு தான் வைப்பேன். ரசம் முட்டை குழம்பு வச்சு சாப்பிட்றலாம் இன்னைக்கு. ஓகே டன். நான் போய் என் ரூமுக்கு ரெடி பண்ணிட்டு வரேன். நீ மாற்றிட்டு அதெல்லாம் நான் குழம்புல வச்சிடறேன். அஞ்சு பொட்டியாக பிரித்து அமைச்சிருக்காங்க. இதை நான் பிரித்து மேலே தூக்கிட்டு போய் ஃபிக்ஸ் பண்ணணும். நான் வேலை செய்ய போகிறேன்னு கட் பண்ணுறியா? நீங்கள் சாப்பிட்டு போய் செய்வேன். நான் டயர்டாகும். இன்னும் ரத்த கலரியாக இருக்குது. கலர் பூசிட்டியா? இல்லை, ஒருத்தர் அந்த ஃபுட்டுக்கெலாம் இது சொல்லுவார். என்ன ஆஃபீஸர் அவர்? ஹெல்த் இன்ஸ்பெக்டர். அவர் சொல்லுவார், இந்த மாதிரி கலராக பணம் இருந்தாலே இன்ஜெக்ஷன் பண்ணதே நமக்கு இந்த பழத்துங்களில் தெரியாதான். அதுவும் என்னமோ விற்கிது, வாங்கி சாப்பிட்றோம். இந்த கலரில் இருக்கே, கடவுள் தான் காப்பாற்றணும். ரெட் கலர் பூவில் ஊசி ஏற்றிட்டாங்களோ. இதுக்குன்னு வேலை பண்ணிட்டு 10 ஆள் போட்டு சம்பளம் கொடுத்து ஒரு ஊசி வேறு ஏன்னா தெரியல நாட்டு மக்களுக்கு எடுக்குது. அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். அது தெளிப்போங்க. நம்ம செக்யூராக பேக் பண்ணியிருக்காங்க. இந்த டப்பாக்குள்ளே போட்டு இந்த டப்பாவில் இது உள்ள இவ்வளோ இதுவாக பேக் பண்ணி வச்சுருக்காங்க. வந்து எல்லாத்தையும் மேலே எடுத்துன்னு போய் வச்சிட்டேன். இனிமேல் மாட்டணும். நீங்கள் என்ன பண்ண போகிறேன்? வச்சுட்டு வரதுக்குள்ள நான் முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. முட்டை ஊற்ற போகிறேன். ஹவ் டு மேக் முட்டை குழம்பு வீடியோ போட்டிருக்கியா? ஒரு ரீகேப் சொல்லு. ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, கொஞ்சோண்டு வெந்தயம், அது பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு, ஒரு கொஞ்சம் இஞ்சி போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி போட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், உப்பு போட்டு திக்காக வர வரைக்கும் தண்ணி ஊற்றி திக்காக வர வரைக்கும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் முட்டை ஊற்றணும். புளி தேவையில்லை, ஏன்னா நம்ம தக்காளி பழமே நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி முட்டையை மொத்தமாக ஊற்றிட்டு அப்படியே விட்டுடணும். இது வந்து கலக்கக்கூடாது. கலக்கக்கூடாது. கலந்தால் வந்து அப்படியே மொத்த குழகுழன்னு ஆகிடும். இப்போ நம்ம கலக்காமல் வச்சோம்னா முட்டை வந்து அப்படியே முழுசாக இருக்கும். இப்போ வந்து இந்த மஞ்சள் கருவில் மட்டும் கொஞ்சமாக மிளகு தூள் தூவுறேன். தூவும் போது ஒரு கவுச்சி வாடை இல்லாமல் நல்லாயிருக்கும். இந்த கொதிக்குதில் என்ன தான் மஞ்சள் கரு இருக்குது, அதில் கொஞ்சம் தூவுறேன். இப்போ அப்படியே ஸ்லோவிலே இருக்கட்டும், மூடி போட்டுடலாம். கொஞ்சம் நேரம் பொறுத்து நம்ம திருப்பி விட்டோம்னா முட்டை முழுசாக இருக்கும். அதுதான் முட்டை குழம்பு. வேகுது. அதிகமான தீ வைக்கக்கூடாது, ஏன்னா தீஞ்சு போயிடும். இப்போ அந்த கட்டில் மாட்டுற வீடியோ இதனோட போட்டுருவியா?
கட்டில் மாட்டி செட் பண்ண வீடியோ இதில் வந்துடும். எப்படி மாட்டினா, எப்படி ஃபிக்ஸ் பண்ணால், எப்படி அரேஞ்ச் பண்ணான்றது அவன் சேனலில் வரும், ராக்கி பாய் சேனல். அப்படி தானே போட போகிற? அது லேட்டாக வரும். அப்படி தான் போடும். இது என் சேனல், அது உன் சேனலுன்னு போடு. திறந்து பார்க்கலாம். இப்போ தான் நல்லா கொதிக்குது. ஏன்னா தீ கம்மியில் கொஞ்சம் பொறுமையாக தான் கொதிக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ கலர் நம்ம வந்து வெள்ளை கருவுலாம் தனித்தனியாக வந்துடும். அதனால் கொஞ்சம் மூடியே வைப்போம். ஒரு 10 நிமிஷம் பொறுத்து திருப்பி போடும். யாருக்கு தர்பீஸா? அப்பாக்கு. இப்போ கலருவோம். அங்கங்கே அப்படி அப்படியே ஸ்டாக் மாதிரி இருக்குது. அதான் முட்டை குழம்பு. மாமனாருக்கு முட்டை குழம்பு. உருண்டையாக இருக்கா, இதுக்கு தான் உடைக்காமல் வச்சிருக்கணுன்றது. முட்டை வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? குட்டி நான்வெஜ். குட்டி நான்வெஜ் இல்லை, அதுக்கு உருவம் இல்லைல்ல, அதனால வெஜ்ஜா? அப்படிதாம்மா அதுலேருந்து ஒரு உயிர் வருது இல்லை, அப்புறம் எப்படி வெஜ் ஆகும்? அப்படிதாம்மா ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. உருவம் இல்லாத எல்லாம் வெஜ்ஜா, அதனால அது உருவம் வர்றதுக்கு முன்னாடியே சாப்பிட்றதால வெஜ்ஜுன்றாங்க. முட்டை சாப்பிடணும்னு ஆசைப்படுறவங்க யாருன்னா சொல்லி முட்டையை சாப்பிட்டு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது வச்ச பேராக இருக்கும். ஆனால் அது நான்வெஜ்ஜில் தான் சேர்ந்தது. அது ஏன்னா உடஞ்சி உயிர் வந்து வளருது. செடிக்கும் உயிர் இருக்குது, அது வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம அதுவும் உயிர்னு தான் சொல்ல முடியும்ல. அதுலேருந்து ஒரு ஃப்ரூட் வருது. அந்த ஃப்ரூட்லேருந்து விதை இருக்குது, அந்த விதையை போடுறோம், மறுபடியும் வளருது. அதுவும் உயிர் தான், இதுவும் உயிர் தான். இது ரத்த வெறி பிடிச்ச உயிர், அது ரத்தம் இல்லாத உயிர். அது ரெண்டு தான் டிஃப்ரெண்ட்டு. ஏன் மூடி தந்துருக்க? முட்டை குழம்புப்பா நல்லா கொதிக்குதா? முழு முட்டை குழம்புனா இப்படி தான் வேணும். திறந்து 3 ரெடி ஆயிடுச்சு. செமையான முட்டை குழம்பு ரெடி. இந்த மாதிரி உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு வச்சு சுட சாதம் போட்டு 2 முட்டையை போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரசம் ரெடி ஆயிடுச்சு, சாதம் ரெடி ஆயிடுச்சு, முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டு லன்ச்சு ரொம்ப 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 சிம்பிள். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க. என்ன மேலே ஏறி வந்துருக்கேன்? மாட்டியான்னு பரபரன்னு ஒரு பார்வை. இப்போ தான் ஃபுல்லாக நினைஞ்சு மாட்டி முடிச்சிருக்கேன். சூப்பராக இருக்கு. ஓப்பனிங் செரிமோனி பண்ணிவிடு. இந்த கவரை பிச்சிரு. இங்கேருந்து பிக்கணும். இங்கே பாருமா, அந்த பக்கம் போய் கிளிங் ரேப் தான். இதுக்கு சேர்த்துறியா? வரேன். இது அதுக்கு வந்து வாங்காமே இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும்ல. வாங்கினா யூஸ் பண்ணணும், தூசி பட்டால் துடைக்கணும். அதுக்கு சொல்லல. கேர்ஃபுல், அது மடங்கிடும். வேகமாக போடாத, முன்னாடி இருக்கிறது அப்போல்ஸ்ட்ரி. இந்த மாதிரி தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அதுதான் உன் பெட்டு மாதிரி 100 வாட்டி கழட்டி மாட்டினாலும் ஒன்றும் ஆகாது. உனக்கு கீழே என் ரூமில் இருந்தது எடுத்துகிட்டு வந்து கொடுத்தனே, அது 2 வாட்டி இன்னொரு வாட்டி கழட்டினா அது உடஞ்சிரும். இது வந்து இது உட்டு சின்ன கட்டில் எந்த மாதிரியா? கீழே இருக்க உனக்கு நான் கொடுத்த அதே சைஸ். கீழே இருக்கிறது இதே சைஸ் தாம்மா. ஓ, இப்போ இருந்த கட்டல் சீதனம். தூங்கலாம் 2 பேர்.
நான் மட்டும் தான் தூங்க போகிறேன். இவங்களுக்கு தான் தூங்க போகிறது. கலர் நல்ல வெள்ளை கலரு, அழுக்காக்காமல் பார்த்துக்கோ. நாளை பெட்ஷீட் போடணும். பெட்ஷீட் போட்டு இப்போ தான் இதையே மாங்குன்னு எடுத்து இப்போ தான் வச்சேன். சூப்பர். அடியில் ஸ்டோரேஜ் இருக்குது, ஆனால் பெட் ரொம்ப வெயிட்டாக இருக்கிறதால தூக்க முடியாது. தூக்க முடியும். தேவையில்லாத ஐட்டம்னா அப்படியே அடைக்கணும். அடிக்கடிக்கு எழுதுகிற பொருள் அடைக்கிறீங்கன்னா ரொம்ப கஷ்டம். இந்த இவ்வளோ பெரிய வாட்டருக்கு தான் இருக்குது உனக்கு. எதுக்கு அது கட்டில் இது எனக்கு பத்த மாட்டேங்குது. சூப்பர். இதுதான் என் ரூம். இதுதான் என் வாட்ரூம். இதுதான் என் கம்ப்யூட்டர். தானே உனக்கு இல்லை கொசு வலை தானே? கொசு வலை. ஏன்னா ஏற்கனவே மற்றவங்க பார்த்துருக்கேன். ஓப்பன் பண்ண ஓப்பன் பண்ணும். ஆல்ரெடி ஒட்டினதே இருக்கிறதால இந்த வாட்டி பிளாக் கலர். எல்லாமே பிளாக் கலர். என் பெட்டு பிளாக்கு. புடிங்கி இருக்கு. இனாகுரேஷன் செரிமோனி உங்கள் பேர் வெளியே வந்து போகிறார். பர்ஃபெக்டாக இருக்கா?